இன்றைய வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எது நல்லது, எது கெட்டது, எது வாழ்க்கையில உங்கள உயர்த்தும், எது உங்கள கீழ இழுக்கும். இதை மாதிரி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா, இப்போ ஒரு கேள்வி. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உங்க வாழ்க்கை ஏன் ஒரே இடத்திலேயே நின்னுகிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இதுக்கு அறிவு காரணமா? அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறையா? இந்த கதை உங்களுக்கான பதிலை சொல்லும். ஸ்டோரிய பார்த்துக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஊர்ல அரவிந்த்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அந்த ஊருக்கே அவன் தான் அட்வைஸ் கொடுப்பான். காலையிலே சீக்கிரம் எந்திக்கணும், தினமும் படிக்கணும், மொபைல் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, டெய்லி எக்ஸசைஸ் செய்யணும், நல்ல பழக்கங்கள் தான் வாழ்க்கையை உயர்த்தும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவனுக்கு தெரியும். அவன் புத்தகத்துல நிறைய திட்டம் போட்டிருப்பான். நாளையிலிருந்து புதிய வாழ்க்கையை மாற்றணும், புது திட்டங்களை தொடங்கணும், நாளையிலிருந்து இந்த செயல் செய்யணும், எல்லாமே அறிவுபூர்வமா தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, அந்த நாளை அப்படிங்கிற அந்த நாள் வரவே இல்லை. இப்படி ஒரு பக்கம் இருக்கு. அதே நேரம் மறுபக்கம் அதே ஊர்ல சூர்யான்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு அந்த அளவுக்கு படிப்பு கிடையாது. ஒரே ஒரு பழக்கம் மட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஒரு சிறு முயற்சி செய்யணும். 10 நிமிடம் நடைபயிற்சி, ஒரு 5 பக்கம் புத்தகம் படிக்கிறது, ஒரு நல்ல செயல், அவ்வளவுதான். பெரிய பெரிய நாலேஜ்லாம் அவனுக்கு எதுவுமே இல்லை. ஆனா அந்த நடத்தை இருந்தது. நாட்கள் கடந்து போச்சு, மாதங்கள் போனது. அரவிந்த் இன்னும் அதே இடத்துலயே தான் இருந்தான். தெரியும் தெரியும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். சூர்யா மட்டும் மெதுவா மேல வந்தான். அவனுக்கு வாய்ப்புகள் அதிகம் வந்துச்சு. மக்கள் மதிச்சாங்க. அவன் வாழ்க்கையே மாறுச்சு. ஒரு நாள் அரவிந்த் சூர்யாட்ட கேட்கிறான், எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா அவனுக்கு அப்படி இல்லை. அப்போ நீ எப்படி முன்னேறின? சூர்யா சிரிச்சுக்கிட்டே சொன்னான், உன்னுடைய நோக்கம் தெரிஞ்சுக்கிறது, ஆனா என்னுடைய நோக்கம் செயல்படுத்துறது. அந்த ஒரு வாக்கியம் அரவிந்த் மனசுக்குள்ள புயலா வந்துச்சு. இதே மாதிரிதான் நம்மள பலர் தெரியும் தெரியும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதை செயல்படுத்தினாதான் அந்த தெரியுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கிடைக்கும். அறிவு எவ்வளவுதான் இருந்தாலும் அதை செயல்படுத்தாம இருந்தா அந்த அறிவு ஒரு பாரமா தான் மாறும், சக்தியா மாறாது. எப்போதுமே நமக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜ பிஹேவியரா மாற்ற ஆரம்பிக்கணும். அப்பதான் வாழ்க்கையில ஒரு திருப்பம் கிடைக்கும். அறிவு உங்களுக்கு வழியை காட்டும், நடத்தை தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால தெரிஞ்சதை சிந்திக்காதீங்க, திட்டமிடுவதிலேயே வாழ்ந்துடாதீங்க. ஒரே ஒரு சின்ன செயல் இப்போவே ஆரம்பிங்க. இன்றைய உங்களுடைய நடத்தை தான் நாளைய உங்களுடைய வெற்றியா இருக்கும். டோன்ட் ஜஸ்ட் பி a knowing person, be a doing person. உங்களுக்கான தொடக்கத்தை இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன விஷயம் நமக்கு தெரியுதுன்னு முக்கியம் இல்ல, தெரிஞ்ச விஷயத்த எப்படி செயல்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த செயலுக்கு காரணம் தேடக்கூடாது, அந்த காரணத்தை செயலாக மாற்றணும்.